இது பிற்காலத்தில் அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை யோசிக்க வேண்டும். எங்களுக்கு தெரிந்தவரை ராமகிருஷ்ணன் அவர்களுக்காக படித்த பல பழைய மாணவர்கள் உலகம் எங்கும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் எப்போது இங்கே வந்தாலும் வந்து எங்களை சந்திப்பார்கள், தங்களுடைய நன்றி கடனை தெரிவித்தார்கள். Kami sana ke New Jakarta Tuan. Ibaga samawanya ராமகிருஷ்ணன் தலைவர் ஸ்ரீமத் சுவாமி அதிரானந்த மாஜி அவர்களை தற்போது அழைக்கின்றோம். மங்கள உரைக்கும் சூழலை ஏற்றிருக்கிறார். மேமாஜி Jakarta Sampradaya Purava Polder Malakani Masanda Maitama Kauraya Mutara Karma Purava Ramakrishna Mission Sabha Sabhapati Srimad Swami Aksharat Mahananda Maharaj Swami Mansita Mangoli Maharana Karma. நன்றி. இணைந்து சுடரை ஏற்றிருப்பதற்காக கொழும்பு சாரதா மிஷன் அமைப்பின் தலைவர் ஆத்மதேவ பிரணாப மாதாஜி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சுடரை ஏற்றிருப்பதற்காக மேலங்க Jakarta Sampradaya Purava Polder Pranal Delhi Sangha Maharaj Swami Mansita Maharana Karma. தலைவர் சீனியர் மிஷன் தலைவர் ஸ்ரீமத் குணானந்த சரஸ்வதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சுடரை ஏற்றிருப்பதற்காக Senior Mission Sabhapati Srimad Gunananda Saraswati Mahatmita Abhyarana Karma Jakarta Sampradaya Anukola Polder Pranal Delhi Sangha. சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் வாவு சர்மாயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சுடரை ஏற்றிருப்பதற்காக மேலங்க மகிழ்ச்சியுமோ சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா பூஜிக்கப்படுகிறார்கள். பிரதம குரு வெள்ளலாம்பதி சித்திரவிலாய சுவாமி ஆலய பிரதம குரு வைத்தீஸ்வர குருக்களை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சுடரை ஏற்றிருப்பதற்காக தேவஸ்தானி பிரதான பூஜக வைத்தீஸ்வர குருக்கள் பூஜிக்கப்படுகிறார்கள். இன்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேலங்க கௌரவனீய அறிமோ பானபுர கந்தசுவாமி தேவஸ்தானி பிரதான பூஜக ஜெகதீஸ்வர குருக்கள் பூஜிக்கப்படுகிறார்கள். வணக்கத்துக்குரிய ஜெகதீஸ்வர குருக்களை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பானபுரை கந்தசுவாமி ஆலய பிரதம குரு ஜெகதீஸ்வர குருக்களை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சுடரை ஏற்றிருப்பதற்காக மேலங்க புத்த சாசனம் மற்றும் கலாச்சாரங்கள் பிரதி அமைச்சர் கௌரவ கமக்கதிர திசாநாயக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சுடரை ஏற்றிருப்பதற்காக மேலங்க கௌரவனீய அறிமோ கௌரவ ஆகமிக சாம்ஸ்கிருதிக கட்டளைக்கு நியோஜ்ஜமாக்க முனிர் முலப்பர் நியோஜ்ஜமாக்கப்படுவார்கள். அவரோடு இணைந்து சுடரை ஏற்றிருக்கும் மற்றும் கலாச்சாரங்கள் பிரதி அமைச்சர் கௌரவ முனிர் முலப்பர் அவர்களை அழைக்கின்றோம். சுடரை ஏற்றிருப்பதற்காக ಮೇಲಂಗ ಮತ್ತೆ ಗೌರವಣೀಯ ಅರಿಮ ಬುದ್ಧ ಶಾಸನ ಆಗಮಿಕ ಸಾಂಸ್ಕೃತಿಕ ಕಟ್ಟೆಯು ಅವಕಾಶವೇ ಗರು ಲೇಖಂ ಡಾಕ್ಟರ್ ಅಭಿರಾಮಿ ಕೈಲಾಸಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡಲಾಗುವ ಹೋಗ್ತೀವಿ. ಆಗಮಿಕ ಸಾಂಸ್ಕೃತಿಕ ಕಟ್ಟೆಯು ನಿಯೋಜ್ಯ ಮಾತೃತ್ವ ಗರು ಗಮಗದರ ದಿಸಾನ
இதை நாங்கள் அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தா தெரியும். சிறுமையிலிருந்து ஏதாவது செய்து கொண்டே இருப்பார்கள். வாழ்க்கையிலே மண்படியாக மண்படியாக என்பதே மண்படியாக காலங்களில் ஒரு எத்தனையோ விளையாட்டு செய்வார்கள் அவருடைய ஆக்கத்தில். ஆனால் அது அந்த ஆக்கத்தில் ஒழுங்குபடுத்தப்படாமல் தன்னிச்சையாக வெளிப்படுகிறது. பல சந்தர்ப்பங்களில் அது கவனிக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டு அதுக்கு அடங்கி விடுகிறது. சாதாரணமான வழிபடக்கூடியவர்கள் மூழ்கி விடுவார்கள். அந்த ஆட்டத்தில் வெளிப்படுவதே இல்லை. மறந்தார்கள் அவர்கள் கொண்டு பார்க்கும் பொழுது ஆட்டத்திலே காரணம் சொன்னால் அவர்களால் செய்ய முடியாது. விளையாடுகிறார்கள் மறுபடி கொள்வது ஒரு கடினமானது. சிறுமையிலேயே அவருக்கு நாங்கள் அவகாசம் கொடுக்க வேண்டும். அந்த பணியை தான் திணைக்களம் செய்து வருகிறது. கூட திணைக்கான திட்டங்கள் இருக்கலாம். ஆனால் சமய ரீதியாக கலாச்சார ரீதியாக அந்த திறமைகளை கொள்வதற்காக அரசியல் பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு நல்லது வாய்ப்பு. இதற்காக எவ்வளவு பணம் அரசாங்கம் மூலம் கொடுக்கப்பட்டு செலவிடப்பட்டு வருகிறது. இந்த வகையிலே இந்த வருடம் கடந்த வருடங்களில் 2024 மேற்பட்ட தேர்தல் நடவடிக்கைகள், அதே போன்று 2025 ஆண்டு இடம்பெற்ற தீபா புயல் போன்றவற்றினால் இந்த நிகழ்வுகள் பின்தள்ளப்பட்டு இந்த வருடம் கைவிடப்பட்டிருப்பதை நாங்கள் விவரத்திற்கு நன்றி தெரிவிக்கின்றோம். அத்துடன் இங்கு வருகை தரப்பட்ட அனைவருக்கும் நமது நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கிறார். මේ දරුවෝ සාමාන්‍ය විදිහට අපි පවත්වන පාසල් වල ඉගෙන ගන්න දරුවෝ. මේ දරුවෝන් දන්නවා, විශේෂයෙන් වැඩිහිටියන් දන්නවා අපේ රටේ මේ විදිහට විධිමත්ව සකස් වෙච්ච පාසල් තිබෙනවා 10,000 ප්‍රාථමික විද්‍යාල, අනිශ්චිත විද්‍යාල, මහා විද්‍යාල, ජාතික පාසල් වශයෙන් අපිට තිබෙනවා පාසල් 10,096ක්. ඔබ ඉගෙන ගන්න දහම් පාසල් කොයිතරම් ප්‍රමාණයකද? අපේ ගුරුතුමන්ලා, පූජකතුමන්ලා තමන්ගේ දේවස්ථානයේ තුල පවත්වන දහම් පාසල්, බෞද්ධ විහාරස්ථානවල පවත්වන දහම් පාසල්, කතෝලික පල්ලියේ පවත්වන දහම් පාසල් ප්‍රමාණයක් හැටියට ගත්තොත් අපේ රටේ තිබෙනවා 10,636ක්. විධිමත් පාසල් තිබෙන්නේ 10,096ක්. හැබැයි පාසල් තිබෙනවා 10,600, දහම් පාසල් තිබෙනවා 10,636ක්. මේක තිබෙනවා වෙනස්කමක් විශේෂ වශයෙන්. අපි අර කිව්ව පාසල් පද්ධතිය ඇතුළේ 10,096කට පාසල් පද්ධතිය ඇතුළේ අපේ දරුවෝ ඉගෙන ගන්න අඩුම තරමින් 43ක්. නමුත් 10,636ක් කියන දහම් පාසල් වල දරුවෝ කීයද ඉගෙන ගන්නේ? බෞද්ධ, හින්දු, කතෝලික, ඉස්ලාම් මේ සියලු දහම් පාසල් වල දරුවෝ ඉගෙන ගන්නේ 23ක් වගේ ප්‍රමාණයක්. ඒතකොට ඔබට වැටහෙනවා ඇති මේ දහම් පාසල් වලට කොයිතරම් දරුවන් පැමිණීමේ අඩුවක් තියෙනවද කියලා. මොකද මේ දහම් පාසල් අධ්‍යාපනය කියලා කියන්නේ අපේ ජීවිතවලට අතිශය වැදගත්. සාමාන්‍ය පාසල් වල අපිට දැනුම ලබා ගන්න පුළුවන්කමක් තිබෙනවා. විවිධ විෂයන් වලට අදාළ, විවිධ ක්ෂේත්‍ර වලට අදාළ දැනුම ලබා ගන්න පුළුවන්කම තිබෙනවා. හැබැයි දහම් පාසලේදී මේ දැනුමට එහා ගිය සදාචාර අධ්‍යාපනය ලබා දෙනවා. සදාචාරවත් මිනිසෙක් වීම තමයි අපිට අත්‍යවශ්‍ය වෙන්නේ. දැනුමින් විතරක් පෝෂණය වෙච්ච පුරවැසියෙක් ගොඩනැගුණාට පස්සේ සමාජය පත්වන තැන ගැන අපි අස්පනාට දැන් සාක්ෂියෙන් දක්වමු. ඕනතරම් දැනුම තිබෙනවා. හැබැයි ඔහු තුළ ආකල්ප නැත්නම්
යහපත් චර්යා ධර්ම නැත්නම් ඒ ජීවිතය තරම් වටින්නේ නැහැ. ඒ නිසා මේ දහම් පාසල් වලින් තමයි දරුවෙක්ගේ ආචාර ධර්ම, සදාචාර ගුණ ධර්ම පුරුදු වෙන්නේ. அழகான விடயத்தை நான் வெளிப்படுத்தேன். பக்கத்தில் உள்ள அகில இலங்கை இந்து மாமன்ற நடைமுறை சம்பந்தமாக சில விடயங்களை கேட்டு அறிந்து கொண்டேன். இன்பமே சூழ்ந்த எல்லோரும் வாழ்ந்தார். நான் நினைக்கின்றேன் இந்த நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களின் அடிப்படை ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பும் ஒவ்வொருவருடைய கனவு இன்பமாக வாழ வேண்டும். எல்லோரும் இருக்கின்ற பாடசாலைகளை விட அதிகமாக அறநெறி பாடசாலைகள், இந்து அறநெறி பாடசாலைகள், பௌத்த தகப்பாசல, முஸ்லிம்களது அகதியா பாடசாலை, கிறிஸ்தவ கத்தோலிக்க சமூகத்தினரது சண்டே ஸ்கூல், இவை இந்த நாட்டுக்கு சொல்லும் செய்தி. பாடசாலைகளில் பெறுகின்ற கல்வியை தாண்டி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆன்மீக கல்வி, ஆன்மீகம் என்பது இன்றியமையாத ஒரு விடயம். முன்வரிசையிலே அமர்ந்திருக்கின்ற இந்து சமய தலைவர்கள் அனைவரும் ஒரு வகையில் நான் அரசியல் பிரவேசத்துக்கு முன்னர் எனது மிக நெருக்கமான நண்பர்கள், சில போது வெளிநாட்டு பயணங்கள் கூட அவர்களுடன் சென்றிருக்கின்றேன். எனவே அந்த வகையில் இங்கே குறிப்பிட்டதை போன்று அறிவிப்பாளர் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். ஒரு நாட்டின் வளர்ச்சி அந்த நாட்டில் உள்ள பணத்தையும் அந்த நாட்டில் இருக்கின்ற உயர்ந்த கட்டிடங்களை வைத்து அல்ல, அந்த நாட்டில் எந்த அளவு மனிதாபிமானமாக, நேர்மையாக, சகோதரத்துவம் அந்த நாட்டு மக்கள் இன்னும் ஒருவர் இன்னொருடன் கலந்துரையாடுகின்றார்கள் என்பதை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படும். எனவே அத்தகைய நேர்மையானவர்களை, அத்தகைய பண்பாளர்களை உருவாக்குகின்ற முக்கியமான தளமாக இந்த அறநெறி பாடசாலைகள். நான் நினைக்கின்றேன், எமது பிரதி அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று நாம் வாழ்க்கையிலே எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதனை அடைவதற்காக நாங்கள் அதிக முயற்சி செய்கிறோம். எனவே நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் எமது பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கு எது மிக அவசியமானது என்பதை தீர்மானிக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. அரசாங்கம் சில தீர்மானங்களை மேற்கொண்டாலும் பெற்றோர்களுடைய தீர்மானங்கள் தான் பலமானது. எனவே அப்போது அவர்களுக்கான அந்த ஆன்மீக தேவையை பூர்த்தி செய்கின்ற சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஒரு நாட்டின் உயர்வு இங்கே குறிப்பிட்டதை போன்று இன்று நாட்டில் நடைபெறுகின்ற சில சம்பவங்களை நோக்குகின்ற போது அங்கே அவர்கள் கல்வி கற்றிருக்கிறார்கள், ஆனால் எந்த அளவு பண்பாட்டை கற்றிருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுகின்ற அளவுக்கு சில விடயங்கள் நாட்டிலே நடைபெறும். பிரதி அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று எங்களுக்கு தெரியும், எமது அரசாங்கத்தை நாங்கள் இந்த ஆட்சியை ஏற்றதன் பின்னர் இலங்கையர்களாக ஒன்றுபட்டு செயல்படுவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றோம். பல்வேறுபட்ட கட்டங்களிலே பல சவால்கள், இனவாதமான செயற்பாடுகள் தோன்றுகின்ற போது கூட மிக நிதானமாக எல்லோருடன் கலந்துரையாடி அதனை பூதாகரமாக்காது அதற்கு ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையிலே எத்தகைய ஒத்துழைப்புகளையும் வழங்காது நாங்கள் இதுவரை செயல்பட்டிருக்கிறோம். எனவே
இந்த அறநெறி பாடசாலையிலே தனது ஆக்கத்திறன்களை நிர்வகித்து தனது ஆளுமைகளை நிர்வகித்து இந்த நாட்டில் பல பாகங்களிலிருந்தும் பலர் வெற்றி வாகை சூடியிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலே பெற்றோர்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்கின்றேன். பிள்ளைகளின் ஆக்கத்திறனை சரியாக இனம் காணுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இந்த நிகழ்வுகள் அமையும். எனவே அந்த திறனை சில நிகழ்ச்சிகளுடன் முடங்க செய்யாது தொடர்ந்தும் அவர்களுக்கு அவர்களுடைய ஆக்கத்திறனை வேறு பல எமது அறிவிப்பாளர் குறிப்பிட்டதை போன்று தேசியம் தாண்டி சர்வதேச வரை திறமையாக பேசக்கூடிய திறமையாக பல்வேறு திறன்களை ஏற்படுத்தக்கூடிய சிறப்பான சிறந்த மாணவ மாணவிகள் இங்கே காணப்படுகிறார்கள். எனவே அவர்களை தொடர்ந்தும் ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களை வழங்கி நெறிப்படுத்துகின்ற போது அவர்கள் வெற்றி வாகை சூடுவார்கள். எனவே இன்று உங்களுக்கு கிடைக்கின்ற இந்த விருது, இந்த பரிசுகள், அதே போன்று இவைகள் அனைத்தும் வாழ்க்கையில் அடுத்த படியை நோக்கி செல்வதற்கான முதல் கட்டமாக மாறும். சிலபோது இந்த போட்டி நிகழ்ச்சிகளிலே எல்லோராலும் வெற்றி பெற முடியக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. தோல்வி அடைந்தவர்கள் துவந்து விடாது தன்னை பலப்படுத்தி வெற்றி படிகளை நோக்கி நகரச் செய்வதுதான் அந்த பெற்றோர்களுடைய கடமையாகவும் நான் பார்க்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் எழுதிட்டு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிக்கொள்கிறேன். மூன்றாம் இடத்தினை பெறுகின்றார் வவுனியா மாவட்டம் ஸ்ரீ சிந்தாமணி விநாயகர் அறநெறி பாடசாலை டி திருஷ்யா. தேசிய ஆக்கத்திறன் விருது விழா 2024 சித்திர போட்டிக்கான விருது வழங்கப்படுகின்றது. அடுத்த விருது தரம் 5 சித்திர போட்டி பெறுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டம் முத்து விநாயகர் அறநெறி பாடசாலை ஆர் சந்தோஷ். சந்தோஷமாக ஒரு கரவசத்தை கொடுக்கலாம். சந்தோஷுக்கு அமர்ந்திருந்து இந்த நிகழ்வை இறுதி வரை கடந்து சிறப்பாக கட்டுக்கொள்கிறது. இரண்டாம் இடம் திருகோணமலை மாவட்டம் விஸ்வநாத சுவாமி அறநெறி பாடசாலை மாணவர்கள். எனவே இந்த வெளியில் இருக்கின்ற அடுத்தது திருகோணமலை மாவட்டம் விஸ்வநாத அறநெறி பாடசாலை மாணவர்கள் வெளிப்பாட்டில் இரண்டாம் இடம்.